வணக்கம் தமிழா, வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு 3-in-1 ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சிக்கன் ஷவர்மா நான் சாண்ட்விச் ரெசிபி. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பெரிய பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 கப் வந்து மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நானுன்னு சொன்னதால் ஈஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஈஸ்ட்டை வந்து நீங்கள் வெந்நீரில் நல்லா கலந்துட்டு ஆட் பண்ணாலும் ஆக்டிவேட் பண்ணியும் ஆட் பண்ணலாம், இல்லை இப்படியும் ஆட் பண்ணலாம். நாங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணாமல் நார்மலாக தான் ஈஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். நாங்கள் 1 கப் மாவுக்கு வந்துட்டு ஒரு பேக்கெட்டில் வந்துட்டு இப்போ 100 கிராம் பேக்கெட்னால் நாங்கள் 50 கிராம் ஈஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். 1 கப்புன்றது 1/4 கிலோ மாவு எடுத்திருக்கோம் நாங்கள். அதுக்கப்புறமா வந்து கிளாரிஃபைட் பட்டர், கீ அதை ஆட் பண்ணியிருக்கோம், நெய் ஆட் பண்ணியிருக்கோம். தயிர் வந்து 3 ஸ்பூன் ஆட் பண்ணணும் 1/4 கிலோ மாவுக்கு. பாலும் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணணும். இதெல்லாம் போட்டு நல்லா வரைச்சிக்கிட்டே இருக்கணும். எல்லாமே போட்டு ஒவ்வொன்றா கலந்தப்புறம் தான் அடுத்தது ஆட் பண்ணணும். பால் வந்துட்டு நாங்கள் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். தேவையான அளவு விட்டு நீங்கள் ஆட் பண்ணி கலந்து வச்சுக்கலாம். இந்த மாவு வந்துட்டு ஒரு 1 ஹவர் நாங்கள் ஊற வச்சுருந்தோம். ஊறி எடுத்து பார்த்தா நல்லா புஃப்னு வந்திருக்கு இல்லையா, இந்த மாதிரி தான் நான் மாவு இருக்கும். இப்போ ஒரு கடாய் எடுத்து அடுப்பு மேலே வச்சு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு டேரெக்டாக அந்த எண்ணெயில் வந்து சிக்கனை போட்டுக்கோங்க. மின்ஸ்டு சிக்கன் தான் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கசூரி மேத்தி, மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் அதுதான் போடணும். அதுக்கப்புறமா வந்துட்டு தனியாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அவ்வளோதான். அதுக்கப்புறமா சோய் சாஸ் ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சமாக வந்து ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இது கூடவே நம்ம க்ரீன் சில்லி சாஸும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் தான், ரெட் சில்லி சாஸும் க்ரீன் சில்லி சாஸும். இது ரெண்டும் நல்லா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஸ்டஃபிங்க்கு. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க, கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இங்கே 2 கலர் கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து எல்லோ கலர் கேப்சிகம், இன்னொன்று வந்து க்ரீன் கலர் கேப்சிகம், ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கோம். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வரணும். அது பாருங்கள், எல்லோ அண்டு க்ரீன் 2 கேப்சிகமாக ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. வினிகர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் எப்படி கலந்து விடுறாங்கன்னு. லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கிறதா அடி பிடிக்கும், பட் நிறைய எண்ணெய் சேர்த்திங்கன்னா இந்த டிஷ் நல்லாவே வராது. பார்த்திங்கன்னா மூடி வச்சு எடுத்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் உங்களுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு உப்பி வந்தது இல்லையா, அந்த மாவில் வந்துட்டு நல்லா இப்படி இந்த வந்து நீங்கள் திரட்டக்கூடாது, கையில் தான் தட்டிக்கணும். இப்போ வந்துட்டு ஒரு முக்கியமான ஸ்டெப் ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு பச்சை மிளகாய், இது 2 பொடியாக நறுக்கி அதை வினிகரில் போட்டிருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கோங்க. முதல்ல அதை வச்சுக்கோங்க ஸ்டஃபிங்காக. அடுத்தது வந்து சீஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச இந்த சிக்கன் ஸ்டஃபிங்கை உள்ளார வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தோசை கடாயை அடுப்பு மேலே வச்சு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு எண்ணெயை நல்லா தடவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்க சிக்கன் ஷவர்மா சாண்ட்விச் நான் நல்லா இந்த மாதிரி தட்டி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி ரெடி ஆகிடும். எப்படி ஜூஸி அப்படி எப்படி வருது பாருங்களேன். வீட்லேயே ஷவர்மா நீங்கள் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு தரலாம். இதுக்கு நாங்கள் ஒரு மைனஸ் செஞ்சுருந்தோம். இந்த மைனஸ் எப்படி செய்யணுன்ற வீடியோவும் அப்லோட் பண்ணிவிட்டு மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.